செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப் சட்ட திருத்தத்துக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு மீதான ஒரு தடையை விதிப்பதற்கு உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் தற்பொழுது மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். முழுமையான ஒரு தடையை இந்த சட்டத்திருத்தம் மீது விதிப்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்றும் ஒரு சில பகுதிகளை தற்பொழுது இடைக்காலமாக நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வானது தற்பொழுது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வக்ஃப் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தொடர்பான விவகாரத்தில் அதற்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை முழுமையாக விசாரித்த நீதிமன்றம் கடந்த மே 22ஆம் தேதி இந்த ஒரு இடைக்கால தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவாக பிறப்பித்த நிலையிலும் தற்போது அதிகாரப்பூர்வ உத்தரவுகளை நீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. ஒரு விஷயத்தை அனுமானம் செய்வது எப்பொழுதும் சட்டத்தின் அரசியலமைப்பு இடத்திற்கு ஆதரவாகவும் அதில் அரிதான வழக்கில் மட்டுமே தலையிடுவதற்கு ஆதரவாகவும் இருக்கும் என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் முன்வைத்த நிலையில் முழு சட்டத்தையும் நிறுத்தி வைப்பதற்கான முகாந்திரங்களை இந்த விவகாரத்தில் காணவில்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் வக்ஃப் சட்ட திருத்தத்தில் கொண்டு இருக்கக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு இஸ்லாமியை பின்பற்றுபவர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த ஒரு நிபந்தனை அதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். எந்த ஒரு வழிமுறையும் இல்லாமல் இது தன்னிச்சையான அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு வழிவகுக்கும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தனிப்பட்ட குடிமக்களுடைய உரிமைகளை முடிவெடுக்க ஆட்சியரை அனுமதிக்க முடியாது, இது அதிகார பிரிவினையை மீறும் செயலாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வானது தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வக்ஃப் நிலம் தொடர்பாக தீர்ப்பாயத்தால் தீர்ப்பு வழங்கப்படும் வரை எந்த ஒரு தரப்பினருக்கும் எதிராக 3ஆம் தரப்பு உரிமைகளை உருவாக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆட்சியருக்கு அத்தகைய அதிகாரங்களை கையாளும் அந்த ஒரு விதிக்கு தற்பொழுது இடைக்கால தடை விதிப்பதாக உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. வக்ஃப் வாரியத்தில் 3 இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் மொத்தத்தில் 4 முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் நாங்கள் கருதுவதாகவும் நீதிபதிகள் இன்றைய ஒரு இடைக்கால உத்தரவின் பொழுது தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முழு சட்டத்திற்கும் தடை விதிக்கவில்லை என்றாலும் ஒரு சில பிரிவுகளுக்கு இந்த கொண்டுவரப்பட்ட விதிகளினுடைய பிரிவுகளுக்கு அவர்கள் தடை விதித்து இடைக்கால தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது தற்பொழுது வழங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.